ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதாவது நான் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறேன், இந்த மழைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்கு ரோடெல்லாம்? தண்ணி போகும்போது காமிக்கிற பாருங்க, இந்த ரோட்ல எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா செம மழை. நாங்க இருக்க பக்கம் கொட்டு நம்ம வீட்டெல்லாம் தண்ணி இல்லை. நான் காமிக்கிறேன், தெருவுல ஒரு துளி தண்ணி கூட நிக்காது. ஏரியால பார்க்கவும் நிக்காது. இப்போ நம்ம டிஃபன் வாங்க வந்தனால ரொம்ப தள்ளி நம்ம வந்திருக்கோம் ரோடுக்கு. அதனால நமக்கு தெரியும். அது நான் போகும்போது தான் காமிக்க முடியும். இங்கேருந்து ஜூம் பண்ணணும். போகிற வழி தானே காமிக்கிறேன். இப்போ அதை குத்தி விட்டுக்கிறாங்க. தண்ணிலாம் போயிடுச்சு ஃபர்ஸ்டோட. ஆமாம், உடச்சி விட்டுருக்காங்க. தண்ணி நிறைய நின்றுது, கம்மியாயிடுச்சு. அப்புறம் இருக்கு தண்ணி. இந்த ஓரம் போவாத, ஓரமா போயிடு. தண்ணி போயிடு. கடல் மாதிரி காட்சி அடிக்க போயிட்டா பத்தியா. காலையில பொங்கல் அடிக்கிறத பாரு. பாருப்பா, காலைல பொங்கல் அடிக்கிறதுனா தோசை அடிக்கிறீங்களா? பல் வளர்க்குறாங்க. குட்டை போட வேலை முடிஞ்சிச்சு. தோசை சாம்பார், ஹோட்டல் தோசை. மதியானத்துக்கு சட்னி. மதியானத்துக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்? மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம். சூட சூட சாப்பிடலாம். 3 நாளா பொங்கல் அடிச்சுருக்கேன். ஆர்டர் செஞ்சுட்டு வீட்டில் 2 நாளா பொங்கல். இனி 3ஆவது நாள் பொங்கல். வேலைக்கு போறதில்ல, பொங்கல் பிடிக்கும். சரி சரி சாப்பிடுங்க. சரிம்மா, என்ன பண்ற? மீன் 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 ஏதாவது. என்ன மீன் அது? அதான் நீ சாப்பிட்டு நீ மத்தி சாலை மீன். சீலா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்லா. எவ்வளோ இது? 1 kg ஆகுது? ½ kg. ½ kg 3 மீன் நிற்குதா? 2 நின்றுச்சு, 1 போட்டோம். இல்லைல்ல, நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும். நல்லா கொடுத்துக்கிறாங்க மீன். அது குழம்பு பரவாயில்லையே. எங்கே வாங்கினீங்க? 6 நாளாக தெரியல. அந்த இது அங்கே வாங்குவோம். 1/2 கிலோ போட்டு இவ்வளோ அள்ளி போட்டோம். மழை காலத்தில் இவ்வளோ மீன் கொடுத்துக்கிறோம். அது மாதிரி அதிசயமா இருக்குது. நார்மலா போய் கேட்டாவே அதிகமா சொல்லுவாங்க. மீன் இப்போ மழை காலத்துக்கு போய் கொடுத்துருப்பாங்க. எனக்கே ஆசைதான். சரி, நல்லா இருக்கும் வறுத்தா.
நல்லா இருக்கும் உனக்கு தான் தெரியும் குட்டி மீன் அழகாக சாப்பிடலாம் முள் இல்லாது. சரி சரி. நல்ல மழை கிளைமேட் மழைக்கு நல்லா இருக்கும். காத்து வருது. ஆரம்பிக்குது மழையில் அதுக்குள்ளே ஆடி வருது. செம்மையா இருக்கு கிளைமேட். ஓட்டுமா பாய். பைடா சொல்ல பாய். மீனுக்காக ரெடியா பார் உக்காந்துங்கிறார். உனக்கு மீன்லாம் கிடையாது. அவனுக்கு பச்சை சாப்பிட தெரியாதுமா. ஆமா ஆமா தெரியாது, கேட்க மட்டும் செய்வான். இங்க பாருடா. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன டிஷ்ஷுன்னு வந்து பாருங்க. எல்லாம் பச்சையா பச்சையா இருக்கு. இப்பதான் செய்ய போறோம். தேங்காய் பால் எடுத்து டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போறேங்க நானு. அந்த ரெசிபியை காமிச்சதும் சொன்னதும் நானு. ஃபிஷ் குழம்புக்கு மசாலா பாருங்க எப்படி அரைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ் குழம்பு. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது. இத வந்து செய்ய போறேன். அது என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு அப்புறம் சொல்றேன். நீதாமா கிட்ட வர. கிட்ட வந்தா நீ கிட்ட வரலாமா? டீ போட்டு சுத்தல குடிக்காதன்னா கேட்க மாட்டாரு. என்னப்பா கத்தி வச்சு தட்டுற? இங்க ஓட்ட ஊந்துடுறதுக்கு மறுபடியும் புகை எப்படி கிளம்புது பத்தியா? பாரு அந்த பக்கம் ஃபிஷ் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பெப்பர்லாம் போட்டுருக்கு. அதுல 2 மீன் எடுத்து இந்த அம்மா பாருங்க மீன் புட்டு செய்யறாங்களாம். யாரு? ஸ்வேதா மேடம். தமிழ் கூடலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கான். கொத்தமல்லி வேணும்னா அந்த கவர்ல இருக்கு. இது கொத்தமல்லி எனக்கு வேண்டாம். ஸ்வேதா மீன் பொரியல் செய்ய மீன் புட்டு, சொரா புட்டு மாதிரி மீன் புட்டு. ஓகே செமையா இருக்குது. வாசனை நல்லா கும்முன்னு வருது. அப்புறம் நான் செஞ்ச மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்கு. கொன்றுவேன் கேவலம் கீவலம். என்ன நீ செஞ்சதாண்டி கேவலமா இருக்கு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை நல்லா இருக்கு. அதாவது இதுல என்ன மீன் போட்டிருக்கேன்னா ஷீலாவும் அது என்னது இது சாலையும் 2ம் போட்டிருக்கேன். சாலை மீனா? ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. உடனே ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணணும். எனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா போதும்பா. சுட சுட இலையில போட்டு நெய் ஊத்தி சாப்பிடுவியா? ஓகே. மை டிஷ் ஃபிஷ் குழம்பு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. அம்மா கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தாங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே ஃபிஷ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணணும். தேவி இங்கே பாரு. இருக்கலாம்மா சோத்தை போட்டு சூடு சூட பெருக்க சொல்லு. பெருக்க சொல்லவா? ஆச்சு சாப்பிடு சொல்லு. ஏப்பா ஏதோ ஞாபகத்துல பெருக்க சொல்லவா? இந்த குழம்பு சூடா மழைக்கு எனக்கு எப்பயுமேமா சூடு சூடு சூடா ரொம்ப ஆசை. அத என் பொண்ணு கொதிக்க வச்சு எடுத்துனதுமா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருமா எனக்கு மீன் வரக்கிறம்மா. அது அப்புறம் பார்த்துக்கலாமா. ஜாலியா இருக்கணும். அத்தை போறத சாப்பிட்டுடணும். ஆறி சாப்பிடக்கூடாது. எப்பவுமே மீன் குழம்பெல்லாம் அப்படியே சாப்பிட்டு வாக்கா எல்லாம் சாப்பிடலாம். ஆசையா இருக்கா? எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் மனசாதாம்மா. எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக்கா? ஒண்டர்ஃபுல். ஐயோ இந்த முதல் மரியாதையில சிவாஜி இப்படிதான் உனக்காசு கொஞ்சோண்டு போட்டு தங்குறானா? எப்படிமா இருக்கு? சின்ன மீன் குழம்பு வச்சு
சாப்பிட்டா அடடா முதல் மரியாதை சிவாஜி இப்படி தான் உருவார் அப்படி மீன் தான் ஓகே சாப்பிடுங்க. அற்புதம். ஓகே மேடம் ஓகே மேடம். ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஷீலா மீன் தண்ணி ஃப்ரை. ஊற்றுறேன் மேடம். இங்கே பாருங்க ஷீலா மீன். இது வந்து சாலை மீன் ஃப்ரை. ஓகே மேடம். ரெண்டும் மீனும் எனக்கு ஃப்ரை கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு மேடம். மாமா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு.